நம்ம நாட்டுல எப்பவுமே குறிப்பா எலெக்ஷன் டைம்ல ரொம்ப முக்கியமான ஆனா நாம நமக்குள்ளே கேட்டுக்க தயங்குற ஒரு கேள்வி இருக்கு. அது என்னன்னா, நாம நிஜமாவே அரசியல் பிம்பங்களுக்கு ஓட்டு போடுறோமா இல்ல யதார்த்தமான பொருளாதார நிலைக்கு ஓட்டு போடுறோமா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஒட்டுமொத்த தேடலுக்கான அடித்தளமே இந்த கேள்விதான். சரி, இந்த தலைப்பை பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவோம். இந்த தரவு சார்ந்த அலசலுக்கு உங்களை ரொம்பவே உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு அரசியலை வழக்கமான பார்வையில இருந்து பார்க்காம ஒரு இன்ஜினியரோட பார்வையில இருந்து அலச போறோம். அதாவது வெறும் மேடை பேச்சுகள், உணர்ச்சிகள், பிம்பங்கள் இதெல்லாம் தாண்டி டேட்டா என்ன சொல்லுது, யதார்த்தம் என்ன சொல்லுது, இதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். இன்னைக்கு நம்மோட இந்த அலசல் பயணம் எப்படி இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உணர்ச்சியா இல்ல தரவா, அடுத்து கவர்ச்சி வாக்குறுதிகளும் பொருளாதாரமும், மூணாவதா அரசியல் பிம்பங்கள், நாலாவதா நிர்வாக முரண்பாடுகள், அப்புறம் கடைசியா நம்ம கையில இருக்கிற முடிவெடுக்கும் சக்தி. இதெல்லாம் தான். சரி, முதல் பகுதிக்கு வருவோம். அரசியலோட உண்மையான முகம். இது உணர்ச்சியா இல்ல தரவா? இப்போ நம்ம சமூகத்துல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடு இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா திரையுலக கவர்ச்சி, அதாவது அந்த ஸ்டார்டம். நடிகர் விஜய், த்ரிஷா மாதிரியான சினிமா நட்சத்திரங்களோட திரைபிம்பத்துக்கு பின்னாடி இன்னமும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் ஒரு அறிவார்ந்த சமூகம் வெறும் முகங்களை மட்டும் பார்த்து ஓட்டு போடாம தரவுகள், அதாவது டேட்டா, லாஜிக் இது அடிப்படையா வச்சு ஒரு நிர்வாகத்தை எதிர்பார்க்கறாங்க. மக்களாட்சியில மாற்றம்ங்கிற பேர்ல திரும்பவும் ஒரு காணல் நீரை நோக்கி நாம போறோமா இல்ல தர்க்க ரீதியான தரவுகளை நோக்கி நகர போறோமாங்கிறத நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டியிருக்கு. அடுத்து இரண்டாவது பகுதி, இந்த பாப்புலிஸ்ட் அப்ரோச், அதாவது கவர்ச்சி வாக்குறுதிகளும் பொருளாதார யதார்த்தமும். இந்த ரெண்டு விஷயங்களையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் 5 லட்சம் அரசு வேலைகள் அப்படின்னு ரொம்பவும் கவர்ச்சிகரமான ஒரு வாக்குறுதி. ஆனா இன்னொரு பக்கம் யதார்த்தம் என்ன? நம்ம மாநிலத்தோட கடன் சுமை 10 லட்சம் கோடி ரூபாய். இந்த மாபெரும் கடன் வலையில சிக்கியிருக்கிற ஒரு மாநிலத்துல புதுசா 5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுத்து அதுக்கான மாச சம்பளத்தையும் கொடுக்கறது பட்ஜெட்ல நிஜமாவே சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இது போக மாநில தன்னாட்சின்னு எவ்வளவுதான் பேசப்பட்டாலும் ஜிஎஸ்டி இழப்பீடு, மத்த நிதி ஒதுக்கீடுகள்னு எல்லாத்துக்கும் நாம மத்திய அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கோம் அப்படிங்கறதுதான் பொருளாதார நிஜம். இப்போ இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் பாருங்களேன். 2400 லட்சம் கோடி. இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? 8 கோடி மக்களுக்கும் தலா 30 லட்சம் ரூபாய் தர்றதா ஒருவேளை வாக்குறுதி கொடுத்தா அதுக்கான மொத்த தொகை இதுதான். அதாவது இந்தியாவோட ஒட்டுமொத்த ஜிடிபியை விட பல மடங்கு அதிகம். இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி பாப்புலிஸ்ட் வாக்குறுதிகள் சாத்தியமா? இது பொருளாதார அடிப்படையே இல்லாத ஒரு நாடகம் அப்படிங்கிறத இந்த டேட்டா நமக்கு ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. மக்கள்கிட்ட ஈஸியா ரீச் ஆகலான்னு நம்பி வீசப்படுற வலை தான் இது. அதனால தர்க்க ரீதியான பொருளாதார கொள்கைகளை விட்டுட்டு தவறு செய்து கத்துக்களான பிம்பங்களை மட்டும் நம்பி ஓட்டு போட்டா என்ன ஆகும்? 3 முக்கியமான விளைவுகள் ஏற்படும்னு டேட்டா சொல்லுது. 1, மாநிலம் திவாலாகிற அளவுக்கு பொருளாதார சரிவும் கடன் சுமையும் ஏற்படும். 2, போதிய அனுபவம் இல்லாத தலைமையின் கீழே ஒட்டுமொத்த அதிகாரத்துவமும் சிதைஞ்சு போகும். 3, கொள்கைகளை விட தனிநபர் வழிபாடு மேலோங்கி கடைசியில ஜனநாயகமே பலவீனமாயிடும். இது நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தை வச்சு விளையாடுற ரொம்ப ஆபத்தான ஒரு செயல். மூணாவது பகுதிக்கு போவோம். அரசியல் பிம்பங்களும் அவங்களோட தேர்தல் வியூகங்களும். நடிகர் விஜயோட அரசியல் வருகையை பத்தி இப்போ 2 விதமான பார்வைகள் இருக்கு. எந்த பக்கமும் சாயாம இதை நாம பார்க்கணும். ஒரு பக்கம் விமர்சனங்கள். அவருக்கு அனுபவம் பத்தாது, அவரோட வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சினிமா லாபி இருக்கு, இப்படிலாம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மக்களுக்கு இப்போ புதுமுகங்கள் தேவைப்படுது, மற்ற பிரதான கட்சிகளுமே இப்படிதான் சாத்தியமில்லாத வாக்குறுதிகளை கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சினிமா நட்சத்திர அந்தஸ்து மக்கள்கிட்ட ரொம்ப சுலபமா கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய அடித்தளத்தை கொடுக்குது, இப்படிங்கிற வாதங்களும் இருக்கு. ஒரு முதிர்ச்சியான சமூகமா நாம 2 தரப்பு நியாயங்களையும் லாஜிக்கலா அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம். அடுத்து இங்க இருக்கிற இந்த நுட்பமான அரசியல் வியூகத்தை கவனிங்க. மதச்சார்பின்மையை பத்தி பேசுற ஒரு தலைவர் ஏன் திருச்செந்தூர் மாதிரியான கோயில்களுக்கு போகணும்? இது தூய்மையான ஆன்மீகம்னு சொல்றதை விட ரொம்பவே நுட்பமான ஒரு அரசியல் குறியீடு. தான் ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் எல்லா மதத்தையும் மதிக்கிற ஒரு செக்யூலர் பிம்பத்தை உருவாக்குறது, தம் மேல இருக்கிற குறிப்பிட்ட மத முத்திரையை உடைக்கிறது, அப்புறம் குறிப்பா அந்த ஆன்மீக வாக்கு வங்கியோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்துறது, இதெல்லாம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இதுதான் பிம்ப அரசியலோட அசல் வியூகம். இப்போ தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல நடக்கிற வியூகங்களை பார்ப்போம். காங்கிரஸ் கட்சியோட கே.சி. வேணுகோபால் 5 தொகுதிகள் சம்பந்தமான முடிவை மாநில காங்கிரஸ் கிட்டேயே விட்டதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ராஜதந்திரம் இருக்கு. அதாவது ஒருவேளை எலெக்ஷன்ல தோத்துட்டா அந்த பழியை ஈஸியா மாநில தலைமை மேல போட்டுடலாம். அதுவே ஜெயிச்சுட்டா அது எங்களோட தன்னாட்சி அதிகாரத்துக்கு கிடைச்ச பலனும் உரிமையும் கொண்டாடிக்கலாம். இது தேசிய தலைமையோட முடிவுகளுக்கும் மாநில அளவில் இருக்கிற யதார்த்தங்களுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தந்திரமான அரசியல் விளையாட்டு.
சரி, பாதுகாப்பான தொகுதி அல்லது சேஃப் சீட்னா என்ன? இது வெறும் அரசியல் வெற்றினால மட்டும் பாதுகாப்பானதா மாறுறது கிடையாது. உதாரணத்துக்கு, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவரோட கொளத்தூர் தொகுதியை எடுத்துக்கிட்டா, அங்க அவர் செஞ்சிருக்க தனிப்பட்ட நலத்திட்டங்கள், மக்கள் கிட்ட வச்சிருக்க நேரடி தொடர்பு, இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமான பிணைப்பு உருவாக்கியிருக்கு. இது சாதாரண அரசியலை தாண்டி ஒரு பலமான கோட்டையா அந்த தொகுதியை மாத்துது. அதே நேரத்துல இந்த இன்ஃபர்மேஷன் யுகத்துல பிம்பங்கள் எப்படி தவறா கட்டமைக்கப்படலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கணும். திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.பி. சௌத்ரி மேல பரவுன வதந்திகளை மூலக்கட்டுரை தெளிவா சுட்டிக்காட்டுது. கவர்ச்சியான பொருளாதார வாக்குறுதிகளை நாம எப்படி டேட்டாவை வச்சு சரிபார்க்கணுமோ அதே மாதிரி தான் பொதுவெளியில வர்ற செய்திகளையும் அது ஏதோ உள்நோக்கத்துக்காக பரப்பப்படுற வதந்தியான நம்ம தீர விசாரிச்சு உறுதிப்படுத்திக்கணும். 4வது பகுதி, நிர்வாக முரண்பாடுகள். ஒரு பிம்ப அரசியல் வரும்போது அமைப்புகள் எப்படி சிதையுதுன்னு பார்ப்போம். லீமாரோஸ் விவகாரத்தை ஒரு தனிநபர் பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. இது செதஞ்சு போன ஒரு அமைப்போட பிரதிபலிப்பு. சொல்லப்போனா இது ஒரு தெளிவான சிஸ்டமேட்டிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், அதாவது அமைப்பு ரீதியான சுரண்டல். அதிகாரத்தோட நிழல்ல இருக்கிறவங்க சட்டத்தை தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கும்போது அங்க ஒரு கேள்வியற்ற சூழல் உருவாகுது. இதனால ஒட்டுமொத்த நிறுவனங்களும் ஒரு சிலரோட பிடியில சிக்குது. ஒரு சாதாரண தனிநபரோட நிதி சுதந்திரம் இங்க தான் பெரிய கேள்விக்குறியாகுது. நிர்வாக முரண்பாட்டுக்கு இன்னொரு மிகச்சிறந்த உதாரணம் இந்த கேள்வி. செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சரா பொறுப்பேற்கிறது சட்டத்தோட வெற்றியா இல்ல தேர்தல் அரசியலோட கட்டாயமா? கரூர் பகுதிகளில் அவருக்கு இருக்கிற அந்த அசைக்க முடியாத அந்த பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அவருக்கு தேர்தல் வெற்றியை கொடுக்கலாம். ஆனா அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் மாதிரியான குற்றச்சாட்டுகள் நிர்வாக வெளிப்படைத்தன்மை பத்தின ஒரு மிகப்பெரிய கேள்வியா இன்னும் மக்கள் மனசுல இருக்கத்தான் செய்யுது. இது யதார்த்தத்துக்கும் அதிகாரத்துக்கும் இடையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். முடிவெடுக்கும் சக்தி. இது முழுக்க ஒரு வாக்காளரோட கையில தான் இருக்கு. இந்த ஒற்றை இலக்க நம்பரை பாருங்களேன், வெறும் 1. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த பல்லாயிரம் கோடிகளுக்கு இது அப்படியே ஆப்போசிட். ஆனா இதோட சக்தி அபாரமானது. திருப்பத்தூர்ல அமைச்சர் பெரிய கருப்பன் அடைஞ்ச தோல்விக்கான வாக்கு வித்தியாசம் வெறும் 1 தான். இது ஜனநாயகத்தோட விசித்திரமான ஆனா ரொம்ப வலிமையான ஒரு பக்கம். ஒரு தனிநபரோட முடிவு ஒரு அமைச்சரோட தலைவிதியையே, ஏன் ஒரு ஆட்சியையே மாத்த முடியும். அதிகாரத்தோட உச்சியில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. நாம இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நம்ம ஒட்டுமொத்த தேடலோட சாராம்சத்தையும் இந்த வரி ரொம்ப அற்புதமா சொல்லுது. ஒரு தேசத்தின் பொருளாதாரம் உணர்ச்சிகளால் இயங்குவதல்ல, அது எண்களால் ஆனது. எண்கள் ஒருபோதும் பொய் சொல்லாது. டேட்டா நம்மள திசை திருப்பாது. ஆனா அரசியல் பிம்பங்கள் பொய் சொல்லலாம். கடைசியா உங்ககிட்ட ஒரு ஆழமான கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். மக்கள் எப்போ இந்த பிம்ப அரசியலை உடைச்சு யதார்த்தமான பொருளாதார அரசியலை புரிஞ்சுக்க போறாங்க? லாஜிக்கா மறந்துட்டு வெறும் பிம்பங்களுக்கு மட்டும் ஓட்டு போடுற சமூகம் கடைசியில பொருளாதார நெருக்கடியில சிக்கிறத தவிர்க்கவே முடியுமா? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஓட்டோட மதிப்பு பல லட்சம் கோடிகளை விட அதிகமானது. இந்த அலசல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பார்வையை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். எங்களை நம்புங்க, விழிப்போட இருங்க, கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருங்க.